ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, வாழ்க்கையில் இன்பம் வருமா? நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்குமா? நான் எதிர்பார்த்தது இதுவரை நடக்கவே இல்லையே. இதற்கு மேலா என்னுடைய வாழ்வில் நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது. எதற்கு சாயி என்னை இவ்வளவு ஏமாற்றுகிறீர்கள்? நம்பிக்கை கொடுத்து கொடுத்து ஒரு நாளும் ஒன்றையுமே செய்யாமல் ஏன் சாயி என்னை ஏமாற்றுகிறீர்கள் என்று நீ கேட்கிறாய். நான் ஏமாற்றுபவன் அல்ல, உனக்காக அனைத்தையும் செய்து தருபவன். நீ எப்பொழுதுதான் என்னை புரிந்து கொள்ளப் போகிறாய் என் தங்கமே? வாழ்க்கையில் நீ சொல்லிய பிறகும் நான் எதற்காக காலத்தை கடத்துகிறேன் என்றால் இன்னும் நீ எதையுமே புரிந்து கொள்ளவில்லை. வாழ்வில் அடிக்கு மேல் அடிபடுகிறாயே தவிர, ஆனால் இதுவரை எந்த ஒரு விஷயமும் நீ ஒழுங்காக புரிந்து கொள்ளவே இல்லை. தங்கமே, ஒரு பாடத்தை நான் உனக்கு தருகிறேன் என்றால் அதை சுற்றி நீ புரிந்து கொள்ள வேண்டும். பாடம் கொடுக்கும் அன்று மட்டும் நான் புரிந்து கொண்டேன், எனக்கு வாழ்வில் என்ன நடக்கிறது என்பது புரிந்து விட்டது, எனக்கு எல்லாமே தெரிந்து விட்டது, அப்படியே சொல்கிறாயே தவிர நீ புரிந்து கொண்ட பாடே இல்லை. புரிகிறதா? நீ புரிந்து கொள். வாழ்வில் என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள். நிச்சயமாக நீ புரிந்து கொண்ட அந்த நேரம் உன் வாழ்க்கையில் நீ எதை ஆசையுடன் கேட்டாயோ அது உன்னிடம் வரும். ஏனென்றால் எல்லோருக்கும் இறக்கப்படுகிறாய். யாராவது உன்னிடம் சண்டையே போட்டுவிட்டு திரும்ப வந்து பேசினாலும் எல்லாவற்றையும் மறந்து போய் பேசுகிறாய். உன்னை ஏமாற்றியபவனை நீ திரும்பவும் வந்தால் மன்னித்து ஏற்றுக்கொள்கிறாய். வாழ்வில் ஒருவனால் பிரச்சனை வரும் என்று தெரிந்தோம் அவனை வாழ்க்கையில் வைத்திருக்கிறாய். இப்படி இத்தனை 4 விதமான பெயரையும் நான் ஏற்கனவே உனக்கு அடையாளம் காட்டி இவரவர்கள் இப்படித்தான் என்று சொல்லிவிட்டேன். அந்த நேரம் அடிபடும் நேரம் இனிமேல் நான் இப்படி செய்ய மாட்டேன், அப்படி செய்ய மாட்டேன் என்று எனக்கு வாக்கு கொடுத்து விட்டு திரும்பவும் நீ அங்கு போய் இதெல்லாம் செய்யும் பொழுது எனக்கு என்ன தோன்றும்? நீ இன்னும் ஒன்று புரிந்து கொள்ளவில்லை என்றுதானே? அதனால் சரியாக எல்லோரையும் புரிந்து கொள். புரிந்து கொண்ட பிறகு நான் அனைத்தையும் தருகிறேன். தரமாட்டேன் என்று நான் ஒரு காலமும் சொல்ல மாட்டேன். ஆனால் நீ புரிந்து கொள். எவ்வளவு சீக்கிரமாக மற்றவருடைய குணத்தை நீ புரிந்து கொள்கிறாயோ அப்பொழுது உன் வாழ்வில் நிச்சயமாக சந்தோஷம் வரும். நீ கேட்டது கிடைக்கும். இப்பொழுது நான் காலத்தை தாமதிக்கவில்லை. நீ சரியாக இருந்தால் நான் தருவேன். நீ இப்படியே தான் இருப்பாய் என்றால் நான் ஒன்றும் செய்ய முடியாது. புரிந்து கொள். அனைத்தையும் மாற்றும் இடத்தில் நீ இருக்கிறாய். இப்பொழுது தரும் இடத்தில் நான் இருக்கிறேன். நீ மாற்று, நான் தருகிறேன். உனக்காக நல்லதை மட்டுமே செய்வேன். ஒரு நாளும் உன்னை கலங்க வைக்க மாட்டேன். எப்பொழுதும் எந்நாளும் இந்த சாயாகிய நான் உனக்கு உறுதுணையாகவே இருந்து பாதுகாப்பாகவே இருப்பேன். தைரியமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே தான் இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.